அருமை இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அருமையான ஆண்டு இறுதிக்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம். இந்த 2025 நமக்கு சவால்களும் பிரச்சனைகளும் சோதனைகளுமாக இருந்தாலும் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் அப்பப்போ நமக்கு தேற்றிக்கிட்டே இருப்பார். பைபிளில் அருமையான ஒரு வார்த்தை இருக்குது. யோசுவா 1வது அதிகாரம் 5வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த வாக்குத்தத்தம் இது வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த வசனத்தை நம்ம கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, மோசே என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். மோசே திக்குவாயி பேச முடியாதவர், மந்தனாவுன்னா அவரால் சரிவர பேச முடியாது. ஆனால் அந்த மோசே தீர்க்கதரிசி ஐயாவை கொண்டு கடவுள் பெரிய காரியத்தை செஞ்சார். ஒரு மக்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்தாரு. அவரை நேசிக்கிற மக்கள், இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக இரட்சகராக நேசிக்கிற மக்கள் அடிமைத்தனத்தில் இருந்தப்போ இந்த மோசே என்கிற தீர்க்கதரிசி ஐயாவை கொண்டு அவரை பயன்படுத்தி அந்த எகிப்து என்கிற தேசத்தில் இவங்க அடிமைகளாக இருந்தாங்க, இஸ்ரேல் மக்கள். அப்போது இந்த ஆண்டவரை நேசிக்கிற மக்கள் 430 வருஷம் அடிமைகளாக இருந்தப்போ அவங்க படாத பாடு இல்லை, படாத வேதனை இல்லை. உங்களுக்கு தெரியும், ஒரு நாட்டில் ஒரு தேசத்தில் இருந்துட்டு இன்னொரு தேசத்தில் அடிமையாக போய் அந்த ராஜ்யத்துக்கு கீழே அந்த அரசாங்கத்துக்கு கீழே அடிமையாக இருக்கும் பொழுது அந்த வேதனை எப்படி இருக்கும்னு நம்ம எல்லாரும் பார்த்துருக்குறோம், உணர்ந்துருக்குறோம். ஆனால் அது நிஜமாக ஒரு காலகட்டத்துக்கு முன்னே வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கு, பைபிளில் அது நடந்தது அந்த சம்பவம். அப்போது மோசே ஐயாவை கொண்டு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னோண்டு தீர்க்கதரிசி, அவருக்கு படபலமோ ஆள் பலமோ பொருட்பலமோ அவருக்கு பெரிய செல்வாக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த மோசே ஐயாவை கொண்டு 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களை ஒரு தேசத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வர முடியும்னா, இன்னைக்கு நம்ம நினைக்கலாம் என்னுடைய பிரச்சனையெல்லாம் ரொம்ப பெரிய பிரச்சனை, என் ஆண்டவரால் என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பைபிள் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி. அப்போது இந்த மோசே தீர்க்கதரிசி ஐயா மூலயமா ஒரு பெரிய விடுதலை கொடுத்தாரு. ஆனால் இன்றைக்கு இந்த வேத வசனத்தின் மூலயமாக யோசுவா 1:5 சொல்லப்பட்டிருக்கிறபடி, யோசுவா அவருக்கு அடுத்ததாக ஒருவர் வருகிறார். அவருக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் தான் இந்த யோசுவா 1வது அதிகாரம் 5வது வசனம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம அநேக கஷ்டம் போராட்டத்தில் இருக்கலாம். நம்மளை அநேகர் நிந்திக்கலாம், அவமானப்படுத்தலாம். நீ எல்லாம் என்ன, உன்னையெல்லாம் எப்படி இருப்ப, வாழ்வ, ஆமாம் உனக்கெல்லாம் அறிவு இருக்கா, ஞானம் இருக்கா, நீங்களாம் பிழைப்பியா அப்படின்னு ஏளனமாக நம்மளை வேதனைப்படுத்தலாம், அவமானப்படுத்தலாம். நம்ம வீட்டார் நம்மளை கேலியாக பேசலாம், இல்லை நிந்திக்கலாம், இல்லை துன்பப்படுத்தலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை கொடுக்குறார், ஒரு வார்த்தை உங்களுக்காக கொடுக்குறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நம்மளை நம்பினவங்க நம்மளை ஏமாற்றலாம், நம்ம அன்பு செலுத்தினவங்க நம்மளை நிராகரிக்கலாம், உதறி தள்ளலாம், சி அப்படின்னு நினைக்கலாம். அல்லது நம்ம உடன் பிறந்த சகோதரர்கள் சகோதரி, நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம சொந்தக்காரங்க, நம்ம அப்பா அம்மாவே நம்மளை உதாசீனப்படுத்தி உதறி தள்ளலாம். ஆனால் அவங்க கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று இயேசு கிறிஸ்து உங்களை அனைவரையும் பார்த்து சொல்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்போது அந்த வானத்தையும் பூமியையும் படைத்த கடவுள் நம்மளை எல்லாரையும் பார்த்து, உன்னை விட்டு நான் போகலப்பா, உன்னை நான் கைவிடலை, உன்னை விட்டு எங்கேயும் போகலன்றாரு. அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம ஏன் நேசிக்கக்கூடாது? நம்ம எல்லாரும் யோசிப்போம்,
இப்படிப்பட்ட ஒரு கடவுளை நம்ம எங்கேயாவது பார்த்துருக்கோமா? எல்லாரும் நம்மளை வந்து ஒரு எதிராகவே பார்க்கலாம். நம்ம சூழ்நிலை நம்மளுக்கு எதிர், நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க நமக்கு எதிர், நம்மளை சுற்றிலும் இருக்கிறவங்க நமக்கு அனுகூலமாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் நமக்கு எதிராக நிற்கலாம். ஆனாலும் இந்த மாதிரி ஒரு தெய்வத்தை நம்ம எங்கேயும் பார்க்க முடியாது. எவ்வளோ பிரச்சனை, நம்மளே ஒரு பாவி, நம்மளே தப்பே பண்ணியிருந்தாலும் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு. அப்போ எவ்வளோ அன்புள்ள தெய்வம், நம்ம தப்பு பண்ணாலும் மன்னிக்கிற கடவுள். அப்போ அந்த அன்பான தெய்வத்துக்கு நம்ம வாழ்க்கைய சரண்டர் பண்ணலாமே, சரணாகதி ஆகலாமே அந்த கடவுள்கிட்ட. அப்போ இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நம்ம எங்கேயும் பார்க்க முடியாது. பைபிளில் தவிர வேற எந்த புஸ்தகத்துலேயும் வேற எந்த தெய்வமோ இந்த பூமியில் சொல்கிற எந்த கடவுளும் இப்படி ஒரு வார்த்தையை கொடுக்கவே இல்லையே, ஆறுதலும் தேறுதலும் கொடுக்கலையே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லி எந்த ஒரு கடவுளும் இப்படி சொல்லலை. ஆனால் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் ஏசாமி மட்டும்தான் சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு. அப்போது இப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம நம்பி தாராளமாக நம்மளை முழுசாக கொடுக்கலாமே, நம்ம வாழ்க்கையை கொடுக்கலாமே அந்த கடவுளுக்காக. அவர்கிட்ட நம்ம குறைகளை சொல்லலாமே. இன்னைக்கு ஒரு மனுஷனை நம்பி அவங்கக்கிட்ட நம்ம பல குறைகளை சொல்கிறோம். அவங்க நல்லா இருக்கிற வரைக்கும் கேட்பாங்க, பிறகு அதை தூற்றுவாங்க வெளியில். பலர்கிட்டையும் சொல்லி கேலி கிண்டல் செய்யலாம். ஆனால் மனுஷங்க கிட்ட நம்மளுடைய குறைகளையும் கஷ்டத்தையும் சொல்கிறோம். நம்மளை நேசிப்பாங்களா யாராவது, நம்மளுக்கு யாராவது ஆறுதல் கொடுப்பாங்களா, வார்த்தையால் ஆறுதலை கொடுப்பாங்களா, ஐயோ அப்படின்னு நம்ம அன்புக்காக நிறைய வாட்டி ஏங்குறோம். ஆனால் இந்த தெய்வம் சொல்கிறாரு, உன்னை விட்டு நான் எங்கேயும் போகல, உன்னை கையும் விடலை அப்படின்றாரு. இப்படிப்பட்ட கடவுளை நம்ம ஏன் அவரோட பேசக்கூடாது? அவரோட ஒரு ஒரு பந்தம் நமக்கு வரக்கூடாது? அந்த பந்தத்தால் நமக்கு ஒரு புதிய வாழ்க்கை வருதுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போது இப்படிப்பட்ட கடவுளை நம்ம நோக்கி பார்ப்போமே. ஏன் நம்ம மனுஷங்களை நம்பணும்? மனுஷங்களை நம்புவதை விட கடவுளை நம்புறது மேலுன்னு பைபிள் சொல்லுதுங்க. நம்ம பைபிளை பார்ப்போம். பைபிளில் வந்து எந்த ஒரு புஸ்தகமும் இப்படி சொல்லலை. மனுஷங்க போலியானவர்கள், தெய்வந்தான் உண்மையானவர், விட்டு கொடுக்காதவர், அன்பானவர்னு எந்த ஒரு புத்தகமும் சொல்லலை. ஆனால் பைபிளில் பார்த்தீங்கன்னா மனுஷனை நம்பாத, கடவுளை நம்பு அப்படின்னு சொல்லுது. அப்போ அப்படிப்பட்ட கடவுளை நம்ம நம்பலாமே. ஏன் நம்ம மனுஷங்களை நம்பணும்? நம்ம கூட பிறந்தவங்களையே நம்பணும்? எல்லாரும் ஒரு காலம் வரைக்கும் அன்பாக இருப்பாங்க, நம்மளை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் அது நீடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளை எல்லாரும் கைவிட்டுருவாங்க. நம்மளை எதிராக பேசலாம், நம்மளை வந்து பின்னாடி திட்டலாம், முன்ன நல்லா பேசிட்டு பின்னாடி நம்மளை குறை சொல்லலாம். அப்போது அப்படிப்பட்ட ஒரு உறவுகளும் அப்படிப்பட்ட மனிதர்களும் இந்த காலத்தில் இருக்கிறாங்க. ஆனாலும் நம்மளை என்றைக்கும் 365 நாளும் நம்மளை கைவிடாமல், நம்ம மேலே கரிசனையாக, நம்ம மேலே அன்பான ஒரு கடவுள் இருக்கிறாருன்னா அந்த கடவுள் நமக்கு வேணும் தானே. ஏன் நீங்கள் ஏசாமியை உங்கள் கடவுளாக ஏற்றுக்கக்கூடாது? நீங்கள் தயவு செய்து இவருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. இவர் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை செய்ய காத்துக்கிட்டு இருக்கார். அற்புதம் செய்கிறவர் மட்டும் இல்லை, இவர் அன்பான கடவுள். இவரை நீங்கள் தேடும் பொழுது உங்களை தேடி எல்லாரும் வருவாங்க. இவர் நீங்கள் தேடும் பொழுது உங்களுக்கு எந்த கண்ணீரும் கவலையும் இருக்காது, ஒரு மன சாந்தி கிடைக்கும். அப்போது ஏசாமியை தயவு செய்து உறுதியாக பிடிச்சிக்கோங்க. மற்ற மனிதர்களையும் இந்த உலகத்தில் உங்களுக்கு உறவுகள் என்று இருக்கிறவர்களையும் நம்பாதீங்க. இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நம்புங்க. ஏன்னா அவர் தான் சொல்லியிருக்காரு, வானமும் பூமி ஒழிஞ்சிருமா. இந்த வானம் பூமி ஒரு நாள் ஒழிஞ்சிரும்ப்பா. ஆனால் அவர் சொல்லியிருக்காரு, பைபிளில் இருக்கிற ஒரு வார்த்தையும் அது அவருடைய வார்த்தை, அந்த கடவுளுடைய வார்த்தை என்றைக்குமே அழியாதான். அப்போது நான் இன்னைக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு. இது என்னுடைய வார்த்தை இல்லைங்க, இது முழுக்க முழுக்க ஆண்டவருடைய வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை. பைபிளில் நான் எடுத்து சொல்கிறேன் இந்த காரியத்தை. அப்போது இந்த பைபிளோடைய வார்த்தையை நீங்கள் நம்பும் பொழுது, இதை நீங்கள் நம்பி இவர் தான் என் தெய்வம், இவர் தான் என் குல தெய்வம் அப்படின்னு நீங்கள் ஏற்றுக்கும் பொழுது இந்த வார்த்தை உங்களை காப்பாற்றும். அழியாத வார்த்தை. காலமே அழிஞ்சாலும் இவருடைய வார்த்தை அழியாதுங்க.
இவர் கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றுகிற கடவர். மற்றவர்களைப் போல கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றாமல் சிலர் போயிடுவாங்க. ஆனால் இவர் என்னைக்கும் கொடுத்த வாக்கை நிறைவேற்றியே தீருவார். உண்மையான கடவுள், அன்பான கடவுள், கரிசனையான கடவுள். அப்போது இப்படிப்பட்ட தெய்வத்தை நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கோங்க. இயேசுவே ஆண்டவர், என் தெய்வம், என் குல தெய்வம்னு சொல்லுங்கள். உங்களுக்கு எங்கே போனாலும் கிடைக்காத ஒரு சந்தோஷம் இவரை நீங்கள் உங்கள் குல தெய்வமாக ஏற்றுக்கும் போது அந்த சந்தோஷம் கிடைக்கும். இந்த சிறிய ஒரு ஆடியோ மூலயமா உங்களை மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கிறேன். உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.